வணக்கம் நண்பன் பீஸ். நமக்கு இன்றைக்கி எங்கே வேலைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பக்கத்தில் செல்லங்குப்பம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தாங்க வண்டி ஓட்ட போகிறோம். காலையில் ஓனர் ஃபோன் பண்ணது 9:30 மணி தான். நான் இங்கே தாங்க கிளம்பி போகிறதுக்கு 10:30 மணி ஆயிடுச்சு. வீட்டாண்ட போய் பார்த்தா வண்டி இல்லை. ஆனால் வண்டி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்கும்போது நேற்று ஓட்டின ஆப்ரேட்டர் ஏதோ மரத்தை முட்டி சைலன்சரை உடச்சிட்டாராம். அதனால் வண்டி வெல்டிங் கல்ல நிற்கிதுப்பா, நீ வெல்டிங் கல்ல போய்ட்டு எடுத்துன்னு போப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி அங்கே போயிட்டேன். வெல்டிங் வச்சுட்டு இருப்பாங்கன்னு பார்த்தேன். அங்கே போய் பார்த்தா அப்போ தான் ஒடுக்கு எடுத்துருந்தாங்க. அது ஃபுல்லாக நசிங் போயிருக்கு. இது ஒடுக்கு எடுத்தால வெல்டிங் வைக்க முடியாது. ஆனால் இது பாதியாக கட் பண்ணால் தான் வைக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க சொன்னால் அவங்களும் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கலாம் நண்பா, புதுசாக நண்பா நண்பின்னு சொல்லியிருப்பேன். அது ஏன்னா நம்ம வீடியோ பசங்க மட்டும் இல்லை நண்பா, நிறையா பொண்ணுங்களும் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை நிறையா பொண்ணுங்க மெசேஜ் பண்ணி நான் வண்டி கற்று வரேன்னு சொல்கிறாங்க. நான் ஏதோ என்ன கலாய்க்கிறாங்கன்னு நினச்சிட்டேன். ஆனால் அவங்க அப்பா அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி என்கிட்ட பேச வைக்கிறாங்க. என் பொண்ணை கொண்டு போய் வண்டி சொல்லி கொடுப்பான்னு பேரண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். என் கூட வந்தால் மட்டும்தான் உங்கள் பொண்ணு வண்டி கற்றுக்கணும் இல்லை, ஆர்வம் இருக்கிற யார் வேணால் எங்கே வேணால் வண்டி கற்றுக்கலாம். அதனால் உங்கள் ஊரில் உங்கள் சொந்தத்திலே உங்கள் அண்ணனோ தம்பியோ இல்லை உங்கள் மாமாவோ மச்சானோ யார் வேணால் வண்டி ஓட்டலாம். அவங்க கூட அமுச்சு வண்டி சொல்லி கொடுங்க. நீங்கள் உங்கள் பொண்ணை என்கரேஜ் பண்ணுறீங்க, அது நல்லது தான். ஆனால் யாருனே தெரியாது என் கூட அனுப்புறது. உங்கள் ஊரில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட அனுப்புங்க. உண்மையாக நான் எதிர்பார்க்கல நண்பா, பொண்ணுங்களும் ஜேசிபி கற்றுக்க இந்தளவு ஆர்வமாக இருப்பாங்க, அதுக்கு பேரண்ட்ஸும் சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்லிக்கலாம். அந்த பேரண்ட்ஸுக்கு என்னோட சல்யூட். பொண்ணுங்க யாருக்கெல்லாம் ஜேசி போட்டுறவங்கள பிடிக்கும், அப்படி பிடிச்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஒரு எல்லோ கலர் தெருக்கி விட்டு போயிடுங்க. அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் கமிட்டடாக லவ் பண்ணுறீங்களான்னு கேட்குறீங்க. நான் சிங்கிளுங்க, மொரட்டு சிங்கிள். நான் யாரையும் லவ்லாம் பண்ணலை. காதலிச்சு கஷ்டப்படுறதோட சைட் அடிச்சு செம்மையாக இருந்துட்டு போயிடலான்னு நினைக்கிறாள் நான். அதனால் ஒன்லி சைட்டிங் மட்டும் தான், நோ லவ். ஒரு வழியாக அண்ணன் வெல்டிங் வச்சு கொடுத்துட்டாரு. நம்மளும் வண்டி எடுத்துன்னு சைட்டு கிளம்பிட்டோம். நீ பைப் லைன் தான் எடுக்கணுமா? பைப் லைன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கொல்லிக்குள்ளே வரப்பு ஏதோ உடச்சிக்கிச்சான். அதை போய்ட்டு கட்டுப்பா சொன்னாங்க. அந்த கொல்லிக்குள்ளே போனால் டயர் பயங்கரமாக பதியுதுங்க, சரியான சேரு. ஃப்ரெண்டு போய்ட்டு வச்சு ஊனி தான் எடுத்துகிட்டு போனோம் வண்டியை. மதியம் வேறு சாப்பிடல, மதியன்றேன், காலையில் வேறு சாப்பிடல. சாப்பாடே நம்மளுக்கு மதியம் தான் வந்துச்சு, அதனால தான் மதியம்னு சொல்லிட்டேன். மதியம் சாப்பாடு காலையில் சாப்பாடு நம்ம 11 மணிக்கு தான் சாப்பிட்டோம். என்ன நண்பா, ரொம்ப டங்கு ஸ்லிப் ஆகுது வேறு. 12 மணிக்காக தான் நம்ம காலை சாப்பாடே வந்துச்சு. 3 தோசை கேட்டேன். ஓனர் தங்கமான மனுஷன் 6 தோசை வாங்கி வந்து கொடுத்தாரு. ஆனால் நம்மளால் அதை சாப்பிட முடியல. 3 தோசை சாப்பிட்டு 3 தோசை பட்டுக்க வச்சு அதுவும் சாப்பிடல. அதுக்கப்புறம் சின்ன பாக்கெட் எடுத்து நம்ம பைப் லைனுக்கு வேலைக்கு கிளம்பிட்டோம். சைட் எங்கே இருக்குதுன்னு ஃபோன் பண்ணி கேட்டால் சைட்டு ஓனருக்கே தெரியலன்னு சொல்கிறாரு. ஏன்னா அது ஒரு காட்டு ஓரத்தில் இருக்கான். அதுக்கப்புறம் போய் ரயில்வே கடன் நிற்க சொன்னார். ரயில்வே கடன் போய் நின்னேன். அதுக்கப்புறம் பார்ட்டி ஒருத்தர் வண்டிக்குள்ளே வந்து உட்காந்தாரு. அவர் வழி காமிச்சார். பார்த்தா ஏதோ இங்கே சப்வேலாம் போதுங்க இந்த இடத்துல. நானே புதுசாக பார்க்குறேன் அந்த சப்வேலாம். நீங்கள் இந்த ஊரில் இருந்தீங்க சப்வே எந்த வருஷம் போட்டாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. போகிற வை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நண்பா ஒரு இயற்கை தான், ஒரே பூந்தோட்டம் தான் நண்பா. நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்துலேருந்து அதிகமாக பூ போதுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அது உண்மையிலான்னு எனக்கு தெரியல. இங்கே ஃபுல்லாக விவசாயம் தான் நண்பா. அங்கே சைட்டுக்கு போட்டால் சின்ன பைட்டு மாட்டான்னு போனேன். அப்போ போனால் தம்பி ஒரு 6 நடை எருவு போடணும், அந்த எருவு போட்டு சின்ன பைட்டுக்கு மாட்டிக்குப்பான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானும் 6 நடை எருவு போட ஆரம்பிச்சிட்டேன். நம்ம நீ வேலைக்கு போன இடத்துல பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பமாக வாழ்கிறாங்க. அதுவும் விவசாய குடும்பங்க. ஒரு கூட்டு குடும்பமாக வந்து அதுவும் விவசாய குடும்பத்தில் இருக்கிறதுலாம் வேறு லெவலு, வேறு மாதிரி ஃபீலாக இருக்கும். அதெல்லாம் எருவு போட்டு முடிச்சுட்டு சின்ன பைட்டி மாட்டின்னு நம்ம கிளம்பிச்சு. நம்ம போகிற வை காடுங்கிறதால மரம் கிட்டே இருந்துச்சு. அந்த மரத்தில் இருக்கிற இலெல்லாம் தலைக்குள்ளே போயிட்டு ஒரே குறைச்சலாக இருந்துச்சு நண்பா. இந்த மாதிரி தலையை வச்சுன்னு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி முடிய வச்சுன்னு நீங்களும் பாடுபடுறீங்கன்னா மறக்காமல் ஆமா நண்பான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. ஜேசிபி ஓட்ட ஆரம்பிச்சாலே டைம் போதே தெரிய மாட்டேங்குது நண்பா. அந்த பார்ட்டியே சொல்கிறாங்க தம்பி 3 மணியாவது இன்னும் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கப்புறம் வாங்கி வந்த ரைஸை சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பைப் லைன் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஓனர் மட்டும்தான் நம்ம பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் ஜேசிபி வாடகை கரெக்டாக ஓட்டுறான்னு நினைக்கிறேன். மணிக்கு 1500 வாங்குறாரு. படி 150 வாங்கி கொடுக்குறாரு ஒரு மணி நேரத்துக்கு. இவர் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக ஓட்டுறாருன்னு நினைக்கிறேன். உங்கள் பக்கத்தில் ஜேசிபி மணிக்கு எவ்வளோ வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. வேலையை முடிச்சுட்டு வீட்டு கிளம்பி வந்திருந்தேன். வரவையில் ஒரு டிராக்டர் இருக்கிற தம்பி ஒரு நாடு மட்டும் எருவு போடணும், போட்டு போயிடுப்பான்னு சொல்லிட்டு சொன்னார். சரி நான் இதெல்லாம் இருக்குது வாங்கினேன் சொல்லிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு நடை எருவு போட்டு முடிச்சுட்டு வீட்டு கிளம்பி வந்துட்டேன்.